ப்ரோ போகிறாரு. ஓகே, ஃபஸ்ட்டு சூட்ஸ் வேர் பண்ணிவிட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டீஸ் போகலான்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா நிறைய அது என்ன பண்ணுங்க, நிறைய பிளாங்டான்ஸு ஜெல்லி ஃபிஷ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் சேஃப்டிக்காக சூட்ஸு, அதுக்கப்புறம் ஆக்சிஜன் சிலிண்டர் எல்லாமே இவங்களே இது பண்ணி கொடுத்துருவாங்க. வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே சூட்ஸ் தான் வேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு குரூப்பாக போயிட்டாங்கன்னா ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம் சொல்லி குரூப்பாக அனுப்பிச்சிட்ருக்காங்க. இந்த டைம் நானும் சுசிலாம் போயிடலான் இருக்கோம். என்ன ப்ரோ பண்ணுறீங்க? கண்டிப்பா நயரா. ஜெய் ஜெய் பாலையா. பாத்தியா சொல்லும் போது எவ்வளவு கர்வமா இருக்குன்னு. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்கூபா டைவிங் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் 3 ஆக்டிவிட்டீஸ் மட்டும் இருக்குன்னு சொல்கிறாங்க. 3 ஆக்டிவிட்டீஸ் பார்ப்போம். மேபி இங்கே தான் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன். இங்கே போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். நீங்க பாத்தீங்களா? இல்லையே மச்சான், இல்லையே. மக்களே, பேச்சுலர் பாய்ஸ் வீலாக்ஸ் எல்லா ஆக்டிவிட்டீஸும் முடிச்சாச்சு. இங்கேயே ஒரு 30 rupeesன்னு சொல்கிறானுங்க. 30 rupees நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்னது க்ளோஸ் பாத்ரூம் ஃபார் வாஷிங் அண்ட் சேஞ்சிங் க்ளோத்ஸ்க்கு கொடுக்குறாங்க, ஒரு ரூம் மாதிரி. அதுக்கப்புறம் இப்போது சுசிலுக்கு வந்து காரப்பொரி சாப்பிடணும் அப்படின்ட்டு கிளியில் வர திருஷா மாதிரி தலைவன் சொன்னான். எனக்கு காரப்பொரி சாப்பிடணும் போல இருக்கு. சரின்னு அவனை கூட்டிக்கிட்டு
நம்ம காராப்பூரி சாப்பிட போயிட்டுருக்கோம். இப்போ யாராவது கோவா வரீங்கன்னா கோவாலேயே ஏதாவது ஸ்கூபா டைவிங் அது மாதிரி பேக்கேஜஸ் இருந்தால் போடுங்க. மெயினாக அவங்ககிட்ட கேளுங்க. ஹிந்தி தெரியலனா மினிமம் யாராவது ஒருத்தங்க ஹிந்தி தெரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஹிந்தி தெரியலனா அவங்க ஏதோ ஒன்று பேசுகிறாங்க, மழுப்புறாங்க, எல்லாத்தையும் எப்படி சொல்கிறது, ஓகே நம்ம பே பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம இதுக்கு பே பண்ணல அதுக்கு பே பண்ணியிருக்கோன்ற மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுது. அதனால தான் சொல்கிறேன். மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியாக வாங்கியிருக்கான், இங்கே வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பார்த்தியா. தலைவன் காரப்பொரி வந்துருச்சு. ஸ்கூபா டைவிங் போயிட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும். இவங்க சொல்லிட்டானுங்க இப்படி தான் பண்ணணும், வாயில் தான் மூச்சு விடணும், எல்லாம் நிறைய சொல்லிட்டாங்க. எல்லாம் ப்ராப்பராக தான் பண்ணிவிட்டு உள்ளே வேறு 1.5 minutes அப்படியே இருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் என்னென்னா அது ஒரு லிமிட்டுக்கு மேலே அந்த இழுக்கிற ஆக்சிஜனே வரல. அது ஆக்சிஜன் சிலிண்டர் க்ளோஸ் பண்ணுறானா என்ன பண்ணுறான்னு தெரியல. கொஞ்ச நேரம் கழித்து அதை ஆஃப் பண்ணி விட்டுறான். ஏன்னா ரொம்ப நேரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒஸ்ட்டு பண்ணுறானுங்க. சரி அதுக்கப்புறம் மேலே வந்தேனே, சரி தான் திருப்பி இன்டெப்த்தாக கூப்பிட்டு போகிறேன். அது 1.5 minutes 1500 rupees ஆகுங்கிறான். 1500 rupees நாசமாக போயிருவீங்கடா. ஏன் நான் கோவாவில் எடுக்க சொன்னேன்னா, இதே இது 2000 rupees 3500 rupees பேக்கேஜ் இருக்கும். அதில் இன்டெப்த்தாக போய் ஃபிஷ்ஷு அப்புறம் ராக் பாட்டம் வரைக்கும் அந்த கல்லுங்கெல்லாம் காட்டுவான். அதேமாதிரி நல்லாவே இருக்கும். பட் இங்கே என்னடானா ஸ்னார்க்லிங் மாதிரி மேலேயே முடிச்சு விட்டுட்டானுங்க. முடிச்சு விட்டுட்டு ப்ரோ இதுக்கு மேலே வேணும்னா காசு கொடுங்கங்கிறானுங்க. காசு கொடாப்பா காசு. ஓகே அப்படியே பஸ்ஸுக்கு போவோம். ஹலோ மக்களே, ஸோ அங்கே கிளம்பிட்டோம். சரியான ஷாக்கிங்கான டிப்ரெஸிங்கான நியூஸ். நான் நிறைய விஷயம் தொலைச்சேன். ஒன்றுன்னா நான் சொல்லிட்டு வரேன் உங்கள்கிட்ட. நைட்டுக்குள்ளே நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்கிறேன். ஓகே மக்களே, ஆக்சுவலாக வந்து ரிஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு ஒரு குளியலை போட்டு அப்படியே நம்ம தலசா கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக ரிசர்வேஷன் 9 o'clock. இப்போ பார்த்தீங்கன்னா 8:45. இங்கேருந்து போகிறதுக்கே 40 minutes ஆகிரும். பட் பிரச்சனை இல்லை, ஒரு 20 minutes அவங்க டேபிள் ஹோல்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி நாங்கள் அதுக்குள்ளே போகலான்னு பார்க்குறோம். ஓகே லெட்ஸ் கோ. ஃபஸ்ட் டைம் கோவாவில் வந்து பப்புக்கு போக போகிறோம். என்ன பண்ணுறது, எனக்கு அதான் முதல்ல போவாங்க, நம்ம அதான் லாஸ்ட்டாக போக போகிறோம். தலாசா வந்தாச்சு. இங்கே ஃப்ரீ பார்க்கிங்கில் பார்க் பண்ணியாச்சு. ஓகே இப்போ போயிட்டு நம்ம ரிசர்வேஷன் பண்ணியிருப்போம். பட் பார்த்தீங்கன்னா டைம் வந்து இப்போ 9:20. 20 minutes எக்ஸ்டென்ஷனும் முடிஞ்சு. சரி அலோவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரில, போய் பார்ப்போம். போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வந்தாச்சு, கை காட்டு. ஆக்சுவலாக வாக்கின்ஸ்க்கே 6000 rupees சொல்லிட்டானுங்க. உட்காரத்துக்கெல்லாம் டேபிளே அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டானுங்க. உள்ளே வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தே அவனு சொல்லி வந்துட்டோம். வாங்க பார்ப்போம். வைபாக இருக்கீங்க. ஆக்சுவலாக அந்த 3000 rupees நம்மளால் ரிடீம் பண்ணிக்க முடியும் சாப்பாடில். மோஸ்ட்லி நாங்கள் ட்ரிங்க்ஸ் குடிக்க மாட்டோன்றதால சாப்பாடுலேயே ரிடீம் பண்ணிக்கலான்னு இருக்கோம். என்னென்ன சாப்பாடு இருக்கு நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே நம்ம இந்த ஜூஸ் ஆர்டர் பண்ணிட்டோம். பட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜூஸே 450 rupees. பிரச்சனை இல்லை, இன்னும் ஒரு பீட்சாவும் இன்னொன்று ஏதோ சொல்லியிருக்கேன். அது என்னன்னே எனக்கு எதிரில். நான் வரட்டும் வந்தோடனே நான் உங்களுக்கு காட்டுறேன். பரவாயில்ல, சரியான வைபான் பிளேஸ். பட் என்ன பாதி பேர் வந்தவங்க எல்லாருமே முக்கால்வாசி பேர் போதையில தான் இருக்கானுங்க. கல்லாடிட்டு போறானுங்க. சரியான பண்ணா இருக்கு. சரி பார்ப்போம், அந்த சாப்பாடு வரட்டும். நம்மளோட ஜாப் இங்கே வந்து நல்லா சாப்பிட்றோம், என்ஜாய் பண்ணுறோம். எப்படி போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். நீங்க பாத்தீங்களா? இல்லையே மச்சா, இல்லையே. ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்துருச்சு. டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரியான வழிபாடு ஸ்பாட்டா இருக்கு. போட்டோ எடுத்துருக்கானே இவனுக்கு ரைட்டா. வைப் பண்றானுங்க, உண்மையிலேயே சரியான வைப்பா இருக்கு. ஓகே, திருப்பி இன்னொரு டிஷ் ஆர்டர் பண்ணியிருக்கோம்.
ஆக்சுவலாக 6000 ருபீஸ் ரீசார்ஜ் பண்ணியிருந்தோம். அந்த ரீசார்ஜ் முடியவே மாட்டேங்குது. அதனால் சரி திரும்ப ஜூஸும் இதுவும் சேர்த்து சாப்பிட்டுட்டே இருக்கோம். ஆனால் அந்த 6000 ரூபாயில் மிச்சம் அப்படியே இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. சரி ஓகே பார்ப்போம். இது மட்டும் முடிச்சா இதோட கடைசி. அதுக்கப்புறம் சுசில் இன்னொரு ஜூஸ் மட்டும் சொல்கிறேன். நான் இது மட்டும் சொல்லி முடிச்சா அப்புறம் நம்ம கிளம்பிட வேண்டியதான் இங்கேருந்து. செம்ம வைபான பிளேஸ் தான். இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? சரி ஓகே, நான் வெளியே போய் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, சிட்டோஸ் ட்ரெயின் விட்டு வெளியே வந்தாச்சு. சரியான வைபான பிளேஸு, செம்மையாக இருந்துச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க மொத்தத்தையும். 3 மணி நேரம் இருந்தோம். 3 மணி நேரம் இருந்ததே தெரியல, செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நீங்களும் கோவா வந்தீங்கன்னா டெஃபினட்டாக இதெல்லாம் விசிட் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக நல்லாயிருக்கு. ஓகே, மற்றபடி இந்த டான்ஸு அப்புறம் ட்ரிங்க்ஸு இதை தவிர இங்கே இல்லை. ஆக்சுவலாக அதுக்கு தான் இங்கேயே வராங்க. இதுவே நல்லா இருந்துச்சு. ஆர்டிஸ்டெல்லாம் ஒரு டான்ஸும் ஒரு பெர்ஃபார்மன்ஸும் ரஷ்யா, அதுக்கப்புறம் இன்னொன்று எங்கேயும் சொன்னாங்களே சவுத் ஆஃப்ரிக்காவில் எங்கேயோ இந்த மாதிரி ஏரியாவில் இருந்தெல்லாம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. டைம் போனதே தெரியல. லாஸ்ட் டே, இன்றைக்கி தான் டே 4. எல்லா என்ஜாய்மெண்ட்டும் முடிஞ்சாச்சு. இன்றைக்கி நாங்கள் கிளம்ப போகிறோம். திருப்பி ரிட்டர்ன் டு சென்னை. காலாங்குட்டை பீச் பக்கத்தில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதான் யாராவது வரணும், அப்படியே பேச்சுலர்ஸாக வரீங்க இல்லை ஃபேமிலியாக வரீங்கன்னா கூட இந்த ரூமை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா டெஃபினட்டாக புக் பண்ணுங்கள். நல்லா தான் இருக்குது. பால்கனி, அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு இதெல்லாம் வச்சு நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக, அதுவும் காலாங்குட்டை பீச் பக்கத்தில் யாராவது ரூம் பார்த்துட்ருக்கீங்கன்னா டெஃபினட்டாக இந்த ரூமை பாருங்கள். ஸோ இந்த ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா டைம் வந்து 12:15. 1 o'clock தான் எங்களுக்கு பஸ்ஸு. திரும்பவும் லேட்டு தான். 20 minutes தான் காட்டுது. பார்ப்போம், மோஸ்ட்லி ரீச் ஆயிடுவோம் தான் நினைக்கிறேன். போயிட்டோன்னா அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 12:54. 1 மணிக்கு 12:55 கரெக்டாக எடுப்பாங்க சொன்னாங்க. கரெக்டாக 12:54 ஆட்டோலேருந்து மெதுவாக வந்தோம். பேக்கெலாம் வச்சாச்சு. அப்படியே கட் பண்ண. என்னென்ன நம்பரு? U5U6 ஏரியாச்சு. பிளேஸ்லேயே உட்காந்தாச்சு. வந்தப்போ என்ன பஸ் புக் பண்ணியிருந்தோமோ அதே பஸ்ஸு கம்பெனி தான். ஓகே, நெக்ஸ்ட்டு 20-22 hours ஜேர்னி. அப்போ எப்படி போகுதுன்ட்டு